ஒரு திருட்டு பையன் இருந்தான். ஒரு திருட்டு பையன், ஒரு வயசான திருட்டு பையன். தலைவர் கலைஞர் இறந்து போய்விட்டார், எனவே அவரை பற்றி பேசாதீர்கள் என்று கூட நான் சொல்லவில்லை. பேசலாம், யாரை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம். அந்த பேச்சில், விமர்சனத்தில் ஒரு நாகரிகம், ஒரு தரம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அமித்ஷாவையும் அசாம் கானையும் இனி கூட்டங்களில், தேர்தல் பரப்புரைகளில் கலந்து கொள்ளக்கூடாது. மிக தரம் தாழ்ந்த வன்முறையை தூண்டுகிற பேச்சுகளாக அவை இருக்கின்றன. இது எப்போது இந்த தண்டனை தளர்த்தப்படும் என்றால், நான் ஐயாவை ஒரு தரமாவது பார்க்கணும் என்று சீமான் சொன்னபோது அவரை தலைவரிடம் அழைத்து கொண்டு போனவன் நான் தான். இன்றைக்கும் கூட அதற்காக என்னை பல நண்பர்கள் கடிந்து கொள்வார்கள். 25 ஆண்டுகளுக்கு மேலாக நேரடியாகவே அரசியலில் இருக்கிறேன். இப்படி பேசுகிற ஒருவரை நான் பார்த்ததே இல்லை. மேடையிலே செருப்பு எடுத்து காட்டுகிறார். அடுத்த கட்டம் கெட்ட வார்த்தைகள் பேசுகிற இடத்துக்குத்தான் தமிழ்நாட்டின் மேடைகள் வந்து சேரும். ஒரு கட்சியில் இருக்கிற 3ஆம் தர 4ஆம் தர பேச்சாளர்கள் தவறாக பேசிவிடுகிறார்கள் என்றால் மன்னிக்கலாம். ஆனால் இது ஒரு சுபவீர பாண்டியனின் குரல் இல்லை. இது கோடிக்கணக்கான திமுக தொண்டர்களின் குரல். வாழும்போதே 1000 வசைகளை எதிர்கொண்டவர் தான். இப்போது அவர் இருந்தாலும் தாங்கிக் கொள்வார். என் போன்றவர்களால் தான் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தரமற்று பேசுகிறீர்களே, ஒரு திருட்டு பய, வயசான திருட்டு பய என்று எங்கள் தலைவரை சொல்லுகிற போது என் நெஞ்சமெல்லாம் வேதனையாக இருக்கிறது. வெறும் பேச்சு. நான் காணொளி போட்டுவிட்டு என்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று கருதவில்லை. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காகவோ, நாட்டின் நிகழ்வுகள் பற்றிய என் எதிர்வினையை ஆற்றுவதற்காகவோ இந்த பதிவு இல்லை. நெஞ்சம் நிறைய தாழாத வேதனையோடு தான் இந்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வேண்டாம், இவர்களுக்கெல்லாம் நீங்கள் விடை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் என்று நண்பர்கள் தடுத்த பிறகும் இப்படி நாம் விடை சொல்ல வேண்டும், அதன் மூலமாக மலிவான விளம்பரத்தை பெற வேண்டும் என்று தான் அவர்கள் காத்திருக்கிறார்கள். அதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்த பிறகும் என்னால் இந்த உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியவில்லை. பொதுவாக உணர்வுகளால் ஆளப்படக்கூடாது என்று கருதுகிறவன் நான். ஆனால் நேற்று இரவிலிருந்து என்னுடைய மனவேதனையை ஓரளவிற்கு மேல் என்னால் கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேற்றைக்கு ராமநாதபுரம் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசுகிற போது தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி, இன்றைக்கு இருக்கிற நம்முடைய கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பற்றி, மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களை பற்றி பேசியிருக்கிற தரக்குறைவான வார்த்தைகள். அரசியல் மேடைகளில் ஒருவர் இன்னொருவரை, இன்னொரு கட்சியை விமர்சனம் செய்வது இயற்கையானதுதான். தலைவர் கலைஞர் இறந்து போய்விட்டார், எனவே அவரை பற்றி பேசாதீர்கள் என்று கூட நான் சொல்லவில்லை. பேசலாம், யாரை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம். அந்த பேச்சில், விமர்சனத்தில் ஒரு நாகரிகம், ஒரு தரம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுதான் அடுத்த தலைமுறைக்கு நான் சொல்லிக் கொடுத்து விட்டு போகிற பாடமாக இருக்கும். ஆனால் நேற்றைக்கு சீமான் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி அவருடைய கொள்கைகளையோ, அவருடைய திட்டத்தையோ, அவருடைய ஆட்சியையோ குறிப்பிட்டு இந்த இடங்கள் இப்படி நடந்திருக்கிறது என்று சொல்லி விமர்சனம் செய்யவில்லை. மாறாக அவர் கலைஞரை பற்றி பேச தொடங்குகிற போது இப்படி சொல்லுகிறார். திரும்ப சொல்லுவதற்கு எனக்கு மனம் வேதனையாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் மக்களுக்கு போயாக வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அவர் பேசிய அந்த காணொளி நாடு முழுவதும் திரும்ப திரும்ப இன்றைக்கு பரவிக்கொண்டே தான் இருக்கிறது. நான் எதற்காக அத்தனை வேதனைப்பட்டேன் என்கிற அந்த இடத்தை சொல்ல வேண்டும். அவர் சொல்லுகிறார், கலைஞரை பற்றி குறிப்பிடுகிற போது, ஒரு திருட்டு பையன் இருந்தான், ஒரு வயசான திருட்டு பையன். காட்டுக்குள்ளே வர்றவங்களோட நகையெல்லாம் பறிச்சிருவான், கால் செருப்பை கூட பறிச்சிருவான், சனமெல்லாம் அவனை திட்டும். அதுக்கப்புறம் அவன் கடைசியாக வயசாகி செத்து போயிட்டான். அதற்கு பிறகு தன் மகனை அழைத்து என்னை நல்லவனை ஆக்குன்னு சொல்லிட்டு செத்தான். மகன் என்ன பண்ணான்னா, அப்பனாவது நகையை பறித்ததோடு விட்டான், இவன் வேட்டி சட்டையும் உருவிட்டான். எனவே மக்கள் சொன்னாங்க, இவங்க அப்பனே நல்லவன், இவன் மோசம்னா. இப்போ 3ஆவதாக அவனுக்கு மகன் புறப்பட்டிருக்கிறான் என்று ஒரு கட்சியின் தலைவர் என்று சொல்லுகிறவர் மேடையில் பேசுகிறார் என்றால்
எத்தனை கொடுமையான செய்தி அது. இத்தோடு நிறுத்தியிருந்தால் கூட நான் யாரையோ சொன்னேன், இவர்கள் யூகம் செய்து கலைஞர் என்று குறிப்பிடுகிறார்கள் என்று சொல்லிவிடலாம். ஆனால் அவர் பேச்சை மிக தெளிவாக கொண்டு வந்து முடிக்கிறார். இப்போ யார் அந்த அப்பன் மகன்னு தெரியுதா? அந்த அப்பன் மாண்புமிகு தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர். மகன் யார்? அவன்தான் திராவிட மாடல் நாயகர் ஸ்டாலின் என்று பெயரையும் சொல்லி முடிக்கிற போது இவற்றையெல்லாம் தேர்தல் நடத்தை விதி ஏற்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. நான் அறிந்த வரையில் யார் ஒருவரையும் தேர்தல் காலங்களில் தரக்குறைவாக பேசக்கூடாது, மத வெறியை தூண்டுகிற மாதிரி, சாதி வெறியை தூண்டுகிற மாதிரி பேசக்கூடாது என்று தான் இருக்கிறது. ஒன்றை நான் நினைவுபடுத்தி பார்க்கிறேன். 2014ஆம் ஆண்டு அமித்ஷாவின் மீதும் எஸ்பி, அதாவது சமாஜ்வாதி பார்ட்டி, அந்த கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவரான அசாம் கான் மீதும் கூட்டங்களில் பேசுவதற்கே தேர்தல் ஆணையம் தடை விதித்தது. 324வது இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவின் 304வது பிரிவின்படி அமித்ஷாவையும் அசாம் கானையும் இனி கூட்டங்களில் தேர்தல் பரப்புரைகளில் கலந்து கொள்ளக்கூடாது, மிக தரம் தாழ்ந்த வன்முறையை தூண்டுகிற பேச்சுகளாக அவை இருக்கின்றன. இது எப்போது இந்த தண்டனை தளர்த்தப்படும் என்றால், அவர்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு இனிமேல் இந்த மாதிரி நடத்தை விதிகள், மாடல் காண்டக்ட் கோட் என்பதை மதித்து நடக்கிறோம் என்பதை ஒப்புக்கொண்ட பிறகு வேண்டுமானால் இந்த தண்டனை தளர்த்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது என்ன? அரசமைப்பு பிரிவின் 324வது பிரிவு அது தெளிவாக சொல்லுகிறது. இந்த பிரிவு இட் ப்ரொவைட்ஸ் பவர் ஆஃப் சூப்பரிண்டெண்டன்ஸ் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் டு த எலெக்ஷன் கமிஷன் என்று அது சொல்லுகிறது. அதாவது இந்த 324வது பிரிவு தேர்தல் ஆணையத்திற்கு கண்காணிக்கிற, வழிகாட்டுகிற, கட்டுப்படுத்துகிற அதிகாரத்தை வழங்குகிறது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் அன்றைக்கு அமித்ஷா அவர்களும் அசாம் கான் அவர்களும் இனி தேர்தல் கூட்டங்களில் பேசவே கூடாது என்று தடை விதித்தார்கள். நாம் சொல்லுவதெல்லாம் சீமானை பேசக்கூடாது என்று தடை விதிக்க வேண்டும் என்பதல்ல. தடை விதிக்கலாம், அவர் மீது மானநட்ட வழக்கு தொடுக்கலாம், எல்லாவற்றுக்கும் இடம் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி நான் கேட்கிறேன், ஒரு அடிப்படை மனசாட்சி வேண்டாமா? எவ்வளவு பெரிய தலைவர் அவர், எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். நான் மறுபடியும் இதை நினைவூட்ட வேண்டியிருக்கிறது. நான் ஐயாவை ஒரு தரமாவது பார்க்கணும் என்று சீமான் சொன்னபோது அவரை தலைவரிடம் அழைத்து கொண்டு போனவன் நான் தான். இன்றைக்கும் கூட அதற்காக என்னை பல நண்பர்கள் கடிந்து கொள்வார்கள். நீங்கள் ஏன் அதை செய்தீர்கள் என்று கேட்பார்கள். ஒரு முறை தலைவர் கலைஞர் அவர்களே வீட்டில் வந்து பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார், எப்படி சீமானுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீர்கள் என்று கலைஞரிடம் கேட்கிற போது, எனக்கு என்னப்பா தெரியும், சுபவி தான் என் தம்பி மாதிரின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார் என்று சொல்லுவார். எனவே நான் வாழ்நாளில் செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழை என்று அதை இப்போதும் எண்ணி வேதனைப்படுகிறேன். ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். யாராக இருந்தாலும் மேடையில் பேசும்போது அவர்களினுடைய கட்சி கருத்துக்களை விமர்சனம் செய்யுங்கள். நான் இப்போதும் மென்மையாக பேசுவதற்கு காரணம், அதே மாதிரி நாமும் பேச ஆரம்பித்தால் பிறகு அவருக்கும் நமக்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் போய்விடும். வேடிக்கையாக சொல்வார்கள், 2 பேர், நீங்கள் குடிகாரனோடு சண்டை போடாதீர்கள். குடிகாரனோடு சண்டை போட்டால் பார்க்கிறவனுக்கு யார் குடித்திருக்கிறான் என்று தெரியாமல் போய்விடும் என்று சொல்லுவார்கள். எனவே தரக்குறைவாக பேசுகிறவர்களோடு அதே நிலையில் நாமும் பேசினால் எதை கண்டிக்கிறோமோ அதையே நாமும் செய்கிறோம் என்று ஆகிவிடும். நான் உண்மையாக சொல்லுகிறேன், நான் சிறு வயதில் அறிஞர் அண்ணா அவர்களின், தலைவர் கலைஞர் அவர்களின், நாவலர் அவர்களின், பேராசிரியரின், ஜீவானந்தத்தின் உரைகளை கேட்டு வளர்ந்தவர். காங்கிரஸ் கட்சியிலும் கூட இன்றைக்கு சிதம்பரம் போன்றவர்கள் பேசுகிற அந்த கண்ணியமான உரைகளை கேட்கிறவன். எல்லா கட்சியிலும் கண்ணியமான பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். இன்று வரையில் நானும் 40 ஆண்டுகளாக அரசியல் உலகில் தொடர்பில் இருக்கிறேன். 25 ஆண்டுகளுக்கு மேலாக நேரடியாகவே அரசியலில் இருக்கிறேன். இப்படி பேசுகிற ஒருவரை நான் பார்த்ததே இல்லை. மேடையிலே செருப்பு எடுத்து காட்டுகிறார். அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் எண்ணி பாருங்கள். இப்படியே அவர் பேசுவார். அவரை எதிர்த்து இந்த கட்சியிலேருந்து இன்னொருவர் பேசுவார். அடுத்த கட்டம் கெட்ட வார்த்தைகள் பேசுகிற இடத்துக்குத்தான் தமிழ்நாட்டின் மேடைகள் வந்து சேரும். நான் என்ன குறிப்பிடுகிறேன் என்றால், ஒரு கட்சியில் இருக்கிற 3ஆம் தர 4ஆம் தர பேச்சாளர்கள் தவறாக பேசிவிடுகிறார்கள் என்றால் மன்னிக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்கிறீர்கள். சரியாக சொன்னால்
நீங்கள் தான் தலைவர், நீங்கள் தான் சர்வாதிகாரி. நான் ஏன் அந்த சொல்லை குறிப்பிடுகிறேன்? எந்த செயற்குழுவையோ பொதுக்குழுவையோ கூப்பிட்டு நீங்கள் வேட்பாளர்கள் பெயரை அறிவித்திருக்கிறீர்களா? உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறீர்களா? நாச்சியார் சுகந்தி அவர்கள் ஒரு நேர்காணலில் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார், என்னை தென் சென்னையின் வேட்பாளர் என்று அறிவித்தார், இன்னொரு பெண்ணை வட சென்னைக்கும் மத்திய சென்னைக்கும் அறிவித்தார். இப்போது 3 பேருமே நாங்கள் போட்டியிடவில்லை, வேறு வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். அப்படி அவர் அறிவிக்கப் போகிறார் என்பது கூட எனக்கு தெரியாது. நான் வீட்டில் தூங்கி கொண்டிருந்தேன். எழுந்து பார்க்கிற போது தென் சென்னையில் நான் போட்டியிடுவதாக அவர் அறிவிக்கிறார் என்று சொன்னார். இப்படி தான் அடித்த மூப்பு என்று சொல்வார்களே, அப்படி தன் போக்கில் யாரை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் அறிவிக்கலாம். அது உங்கள் கட்சிக்கு இருக்கிற உங்கள் உரிமை. அதை உங்கள் கட்சியில் இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது வேறு. ஆனால் இன்றைக்கு நாட்டுக்கே அதிபராக வேண்டும் என்று கருதுகிற நீங்கள், அதாவது கட்சிக்கல்ல நாட்டுக்கே சர்வாதிகாரியாக ஒரு ஃபேசிஸ்டாக வந்துவிட வேண்டும் என்று கருதுகிற நீங்கள், எங்கள் தலைவரை நான் உண்மையாக சொல்லுகிறேன், இது ஒரு சுபவீர பாண்டியனின் குரல் இல்லை, இது கோடிக்கணக்கான திமுக கழக தொண்டர்களின் குரல். என்னை போல் ஐயா கலைஞரின் மீது அவரை உயிராய் நேசிக்கிற, அவர் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான். நான் மென்மையாக பேசலாம், வருத்தமாக பேசலாம். இதற்கு உடனே அந்த தம்பிகள் சுபவி கதறுகிறார் என்று பின்னூட்டம் போடுவார்கள், இழிவான சொற்களால் எழுதுவார்கள். உங்கள் தம்பிகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்திருப்பதெல்லாம் கெட்ட வார்த்தைகள் மட்டும்தான் என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த வேதனைக்குள் 1000 நியாயங்கள் இருக்கின்றன. நான் உண்மையாக சொல்லுகிறேன், இன்றைக்கு கூட்டத்திலே கேட்கிறவர்கள் கைதட்டுகிறார்கள் என்பதற்காக பேசினால், இப்படி ஒரு போக்கை மேடையிலே நீங்கள் வளர்த்து வைத்தால் அது எங்கே போய் நிற்கும் என்று சொல்ல முடியாது. இது அடுத்தடுத்த கட்டத்தில் இன்னும் மோசமான இடங்களுக்கு போய் சேரும். இன்றைக்கு நீங்கள் பேசுவதற்கு 100 பேர் கைதட்டலாம். ஒன்றை நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும் சீமான் அவர்களே, கலைஞர் பார்க்காத மேடை இல்லை, கலைஞர் பார்க்காத கூட்டம் இல்லை, கலைஞர் பார்க்காத அரசியல் இல்லை, கலைஞர் பார்க்காத தலைவர்கள் இல்லை. அவரை போல அவர் வாழ்வில் அவர் எதிர்கொள்ளாத வசைகளும் இல்லை. வாழும்போதே 1000 வசைகளை எதிர்கொண்டவர்தான். இப்போது அவர் இருந்தாலும் தாங்கிக் கொள்வார். என் போன்றவர்களால் தான் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தரமற்று பேசுகிறீர்களே, ஒரு திருட்டு பய, வயசான திருட்டு பய என்று எங்கள் தலைவரை சொல்லுகிற போது என் நெஞ்சமெல்லாம் வேதனையாக இருக்கிறது. வெறும் பேச்சு. நான் காணொளி போட்டுவிட்டு என்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று கருதவில்லை. நம்புகிறேன் கட்சியில் இருந்தும் இதற்கான நடவடிக்கையை திமுக கழகத்தில் எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் ஒரு தொண்டனின் குரலாக இதை பதிவு செய்ய வேண்டும், இந்த வேதனையை பதிவு செய்ய வேண்டும். யாரை பற்றி யார் பேசுவது, எந்த சொற்களால் பேசுவது, அவருடைய உயரம் எங்கே, உங்களின் உயரம் எங்கே, அவர் எத்தனை காலம் இந்த மண்ணில் பணியாற்றி இருக்கிறார், அவர் மீது விமர்சனம் செய்யுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவருடைய கட்சியை, அவருடைய போக்குகளை, அவருடைய அரசியலை, அவருடைய ஆட்சியை, எதை வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யுங்கள். ஆனால் வயசான கிழட்டு பய என்று அல்ல. நமக்கும் வயதாகும், நாமும் கிழவர்களாக ஆவோம். அது மட்டுமில்லை, நீங்கள் ஜிம் செய்வதால் என்றென்றும் 80 வயது 90 வயதும் இப்படியே இளமையோடு இருந்து விட முடியாது. உங்களிடத்திலே கொட்டி கிடக்கிற பணம், பின்னால் பிஜேபி இருக்கிறது என்கிற துணிச்சலில் பேசுகிறீர்கள். இது துணிச்சல் இல்லை, இது அநாகரிகம், அராஜகம், அடாவடித்தனம். இது போன்று பேச 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 இப்படி ஒரு பேச்சை, இப்படி ஒரு மேடை நாகரிகத்தை, அநாகரிகத்தை வளர்த்து விட்டு போவது காலகாலத்திற்கும் நல்லதில்லை. இது குமுறலின் வெளிப்பாடு தான், கோபத்தின் வெளிப்பாடு தான். யாராவது வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் பேசாதீர்கள் என்ற நண்பர்கள் சொன்னார்கள். ஏன் பேசக்கூடாது? நான் பேசாமல் இருந்தால் நான் நன்றி கெட்டவனாவேன். நான் இன்றைக்கு வந்திருக்கிற இந்த இடத்திற்கு, நான் பெற்றிருக்கிற அறிமுகத்துக்கு, நான் அரசியலில் கற்றிருக்கிற அறிவுக்கு, அனைத்துக்கும் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் காரணம். எனக்கு அவர்தான் எல்லாமுமாக இருந்தார், இருக்கிறார். உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், நீங்கள் விமர்சனம் செய்யலாம். எனக்கு பிடிக்கும் ஒரு தலைவரை எல்லோருக்கும் பிடிக்க வேண்டும் என்கிற தேவையில்லை. ஆனால் கண்ணியமாக விமர்சனம் செய்யுங்கள். இல்லையானால் நாளைக்கு வருகிற பேரப்பிள்ளைகள் உங்களை இதைவிட இழிவாக பேசுகிற காலம் வரும். நீங்கள் கேவலமாக வாழ்வில் போய் சேருகிற நாள்கள் வந்து சேரும் என்பதை நான் சாபமாக இல்லை, என் நெஞ்சத்தின் குமுறலாக வெளிப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். திருக்குறளின் கருத்துச் செறிவையும் பகவத்கீதையின் அநீதி கோட்பாடுகளையும் ஒப்பிட்டு விளக்கும் உயரிய நூல். வழக்கறிஞர் அருள்மொழி, பேராசிரியர் சுப வீரபாண்டியன் ஆகியோரின் குறளும் கீதையும்
விலை ரூபாய் 70 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.